ஆன்மீகமும் அறிவும் அன்பும் பொங்கும் நம் மதுரை மண்ணில் அறிவையும் ஆனந்தத்தையும் அன்புடன் இணைக்கும் இந்த இனிய பட்டிமன்ற நிகழ்வில் கலந்து கொள்ள கிடைத்த சந்தர்ப்பத்தை மிகவும் பெருமையாக உணர்கிறேன். என் பெயர் ஜோதிலக்ஷ்மி. எங்கள் கல்வி குடும்பத்தின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் இதயம் கனிந்து வரவேற்கிறோம். எங்கள் ஸ்ரதா இன்ஸ்டிடியூஷன்ஸ் 15 வருடமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பெண்களுக்கான ஆசிரியை பயிற்சிகள், குழந்தைகளுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், ஹிந்தி சபா தேர்வுக்கான பயிற்சிகள், தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி போன்ற மொழிகளில் வாசிப்பு, பேச்சு மற்றும் எழுத்து பயிற்சிகள் ஆகியவற்றிலுள்ள அனைத்து பாடங்களுக்கும் தனிப்பயிற்சி சிறப்புடன் தரப்படுகின்றன. பேச்சுத்துறையில் சாதிக்க நினைப்பவர்களுக்கும் பேசும் கலை, பேச்சுக்கலை பயிற்சியும் வழங்குகின்றோம். மேலும் அபாகஸ், திறன் மேம்பாடு, உணர்வு மேம்பாடு, NLP, இகிகாய் இவற்றை ஒருங்கிணைந்து பிரெயின்லைட் என்றும் சிறப்பு திட்டத்தின் மூலம் குழந்தைகளின் சிந்தனை திறன், மொழி பயிற்சி மற்றும் எதிர்காலத்துக்கு தேவையான வாழ்க்கை திறன்களை உருவாக்கி வருகிறோம். இந்த தை திருநாளில் சரண் சமூகம் மற்றும் கல்வி நல அறக்கட்டளையுடன் மதுரை இலக்கிய பேரவையுடன் எங்கள் ஸ்ரதா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இணைந்து இவ்விழாவை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த மாண்புமிகு பொங்கல் நிகழ்வில் பங்கேற்கும் வாய்ப்பை வழங்கிய மீனாட்சி மைந்தன் திரு சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களுக்கு எங்கள் உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டு இருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை தமிழால் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். சிந்தனையை செதுக்குவோம், திறமையை தீட்டுவோம், நாட்டை உயர்த்துவோம். நன்றி, வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. பாவலர்கள் பாலூட்ட, பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட, கற்ற மனமெனும் தொட்டிலே துயின்று மிக வளர்ந்து பட்டுப்போல் நாவசைக்கும் கட்டித்தமிழே, கருணை பெருஞ்சுவையே, நான் உந்தன் இளைய மகன் பாதம் தொட்டு துவங்குகிறேன், தூயவளே வாழியணி. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தித்திக்கின்ற தை மகளை தொடர்ந்து தமிழர்களுக்கென்று ஒரு பண்டிகை தமிழர் திருநாளாக இந்த அற்புதமான நாளிலே மலர்ந்திருக்கிறது. இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று அற்புதமாக ஐயன் திருவள்ளுவன் தன் முதல் குறளிலே ஆதி பகவனாக இருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனை எழுத்துக்களின் வடிவமாக இருக்கக்கூடிய அவரை வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த அற்புதமான தமிழர் திருநாளிலே சரண் சமூக மற்றும் கல்வி நல அறக்கட்டளையும் மதுரை இலக்கிய பேரவையும் பிரெயின்லைட் மற்றும் ஸ்ரதா கல்வி நிறுவனங்கள் சார்பாகவும் தொலைக்காட்சி வரலாற்றிலே நித்தமும் ஒவ்வொரு நாளும் சிறப்பான சிந்தனைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற JCTVயும் இணைந்து வழங்குகின்ற இந்த உன்னதமான தமிழர் திருநாள் சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மனம் மெய் மொழி வாக்கினாலே வணங்கி மகிழ்கிறேன். மிக அழகாக எங்களை எல்லாம் வரவேற்றிருக்கக்கூடிய திருமதி ஜோதிலட்சுமி அவர்களுக்கும் நன்றி. இந்த இடத்தை வழங்கி மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய என்னுடைய அருமைக்குரிய நண்பர் ஷாஜகான் என்ற புனைப்பெயரோடு வலம் வருகின்ற ஜெகன் அவர்களுக்கும், மையத்தை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி ரம்யா அவர்களுக்கும், இலக்கிய பேரவை சார்ந்த நண்பர்களுக்கும், அறக்கட்டளையை சார்ந்த நண்பர்களுக்கும் வணக்கங்கள், வாழ்த்துகள். ஒரு நல்ல நாளிலே நல்ல சிந்தனையை நாம் இன்றைக்கு பதிவு செய்ய வந்திருக்கிறோம். உலக தொலைக்காட்சிகளிலே இது ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு. இன்றைய சூழலில் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் பயப்படுகிறார்களா, பண்படுகிறார்களா? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று ஐயன் திருவள்ளுவன் அழகாக சொல்லுகிறார். ஒரு குழந்தையை சான்றோன் என்று பொதுமக்கள் பாராட்டுகிற பொழுது
அந்த குழந்தையை பெற்றெடுத்த பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட கூடுதலாக அந்த தாய் மகிழ்ச்சி அடைகிறாள் என்பதை ஐயன் வள்ளுவன் பதிவு செய்கிறான். இந்த குறள் இருக்கு பாருங்க, திருக்குறள், அது எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இன்னைக்கு பெற்ற தாய்மார்கள் அதை பார்த்து பண்படுகிறார்களா இல்லை பயப்படுகிறார்கள்? பிள்ளைங்க வளர்கிற முறையை பார்த்து பயமா இருக்குது. இருசக்கர வாகனத்தில் நம்ம போக முடியல, போய்கிட்டே இருந்தால் பக்கத்தில் ஒருத்தன் பெருசு அப்படின்ட்டு போகிறேன், பைக் அப்படி தூக்குறேன் மேலே, நமக்கு பயமாக இருக்குது. பைக்கை நிறுத்துறதுக்கே நம்மளால் முடியல. அப்படி பைக்கை தூக்குறேன், வீலிங்கிறேன், கப்ளிங்கிறேன், என்னென்னமோ சொல்கிறேன். அவன் வச்சிருக்கிற பைக்கை பார்த்தா அவன் லோயர் பெர்த்தில் படுத்து கிடக்கிறான், பின்னால் ஒரு பொண்ணு அப்பர் பெர்த்தில் உட்காந்துருக்குது. கேட்டால் அந்த பைக்கு விலை 3 லட்சம்ங்கிறேன். யார் வாங்கி கொடுத்தா? அப்பா தான் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இல்லைன்னா தான் அவன் மிரட்டுறானே. அதனால தான் இந்த தமிழர் திருநாள் அன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுப்போம். பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் பண்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு அணி வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்கய்யா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் இந்த காலத்தின் கட்டாயம். நாங்கள் டபுள் டக்கரில் கூட அடுத்து பைக் வாங்குவோம். அதெல்லாம் காலத்தின் கட்டாயம். பிள்ளைங்க ஆசைப்படுறான், நாங்கள் பண்படுக்கிறோம். எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுக்கல, நான் வாங்கி கொடுக்குறேன். சுரேஷ் சொல்கிறார், எங்கள் அப்பா சைக்கிளில் போடா, நடந்து போடான்னார். ஆனால் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது இல்லையா? அதுக்காக 5 லட்ச ரூபாய்க்கு நான் பைக் வாங்கி கொடுப்பேன். நான் பண்பட்டிருக்கிறேன், அவனை புரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுரேஷ்குமார் வந்திருக்கிறார். ஆமாம், அந்த அணியில் அணி சேர்க்கிற விதமாக ரயில்வே துறையில் பணியாற்றிட்டு மிகச்சிறப்பாக தன்னுடைய பணி நிறைவு காலத்தை மகிழ்ச்சியோடு பிள்ளைகள் வளர்றதை பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் கவிஞர் துரைப்பாண்டியன் வந்திருக்கிறார். அந்த அணியில் அணி சேர்க்கிறதுக்காக இந்த அம்மா தரையிலேயே நிற்காது. திடீர்னு பார்த்தா மலை ஏற்றத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா இறக்கத்துக்கு வந்துடுறாங்க. இப்படி எல்லா துறையிலும் கால் பதிக்க வேண்டும். பெண்மை போற்றுவோம். பெண்ணுக்கு ஒடுங்கிலாம் கிடக்க முடியாது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தவிடுபொடி ஆக்கி இந்த அம்மா வீட்டில் இருக்கிற நேரம் கம்மி, வெளியே இருக்கிற நேரம் அதிகம். அப்படி சமூகத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தம் ஜெயசுதா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்குறேன், இங்கிட்டு இருக்கிறவங்களும் சளைச்சவங்க இல்லை. பயமாக இருக்கியா? நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது. முடி வெட்டிட்டு வாடான்னா முடி வெற்றவரை வெட்டிட்டு வர்றேன், கோவப்படுறான், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறான். அவனை பார்த்து நாங்கள் பயப்படுக்கிறோம். வீட்டுக்குள்ளே வந்தாலே சிங்கம் வந்துட்டான், கரடி வந்துட்டான், புலி வந்துட்டான்னு பயப்படுறோம்னு சொல்வதற்காக மதுரை இலக்கிய பேரவையினுடைய செயலாளர் போற்றுதலுக்குரிய கவிஞர் போத்திராஜன் வந்திருக்கிறார். அந்த அணியில் அணி சேர்ப்பதற்காக இங்கிட்டு ஒரு வக்கீல் வந்தால் அங்கிட்டு ஒரு வக்கீல் வரணுமா இல்லையா? அப்போ தானே நல்லாயிருக்கும். ஆமாம், தஞ்சை மண்ணில் தமிழை தேடிக்கிட்டு இருக்கிறார். தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பிரீஸ்ட் பல்கலைக்கழகத்தினுடைய சட்டக்கல்லூரியினுடைய விரிவுரையாளர் அருமை தம்பி வழக்கறிஞர் விக்னேஷ் வந்திருக்கிறாங்க. அந்த அணியில் அணி சேர்க்கிறதுக்கு பாவம் தெரியாமல் வந்துட்டாங்க. அவங்களுக்கு பயம். அதனால தான் பார்த்திங்கன்னா பார்க்குறவங்களுக்குலாம் ருத்ராட்சம் கொடுக்குறாங்க. பயத்தை போக்கிக்க, பயத்தை போக்கிக்க. திருச்சிற்றம்பலத்தான் அறக்கட்டளை மூலமாக சைவத்தொண்டு ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஜெயலட்சுமி அவங்க வந்திருக்கிறாங்க. இந்த மூவரும் பயப்படுறோம். இந்த பட்டிமன்றத்தில் நடுவரையாக என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலன்னு நீங்களும் பயந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இல்லை பண்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், ஐயன் திருவள்ளுவன் 2 திருக்குறளை அற்புதமாக கொடுக்குறான். அற்புதமாக சொல்கிறான், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு தகப்பன் தான் பிள்ளைய சபையில் முன்மாதிரியாக கொண்டு வந்து வைக்கணும்.
தந்தை மகற்காற்றும் நன்றி. அதுக்கு தான் படிக்க வைக்கிறார், எல்லாம் பண்ணுறாரு. அதுக்கு பையன் என்ன பண்ணணுமா? வள்ளுவர் சொல்கிறாரு, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளணும் சொல். இவனை பெறுவதற்கு இவனுடைய பெற்றோர் என்ன தவம் செய்தாரோ என்று மற்றவங்க சொல்லணுமா. இது ரெண்டும் நடக்கலை போல தெரியுது. அதனால தான் இப்படி ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். தமிழ் இனம் ஒரு அற்புதமான இனம். தமிழ் மொழியை கூட இன்றைக்கி நம்ம பேசுகிறதுக்கு கூசுகிறோம். தமிழ் மொழி என் சாவிலும் தமிழ் மணக்க வேண்டும், நாங்கள் சாகும் வரை தமிழ் படிக்க வேண்டும், என் சாவிலும் தமிழ் மணக்க வேண்டும். அதனால தான் கப்பலில் வந்த 8 மாதத்தில் ஒரு மனுஷன் தமிழை படிக்கிறான். இன்றைக்கி மண்டையில் அடித்து சொல்லி கொடுத்தாலும் தமிழ் ஏற மாட்டேது. அம்மா எழுதுறான்னு அம்மா எழுதுறான். துணக்கால போடுறதுக்கு பக்கத்தில் ஆவண்ணாவை போடுறான். அம்மா என்னடா போடுறீங்க? அம்மா என்பது அற்புதமான சொல்லு. உயிர் இருக்குது, மெய் இருக்குது, உயிர் மெய் இருக்குது. அப்பா என்றாலும் உயிர் மெய், உயிர் மெய். தாய்மொழி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மொழி. இந்த நல்ல நாளிலே தமிழர்தம் மொழியாக இருக்கக்கூடிய தாய்மொழியை போற்ற வேண்டும். கப்பலில் வந்த ஜியு போப் அவர்கள் 8 திங்களிலே தமிழை கற்றுத் தேர்ந்தார். 8 மாதம் தமிழை படிக்க முடியும். அப்படி முடித்தவர் தான் திருவாசகத்திற்கு மொழிபெயர்க்கிறார். திருவாசகமே கடுமையான, பல பேருக்கு திருவாசகம்னா என்னன்னு தெரியாது. சிவபுராணத்தோடு நின்றுறான். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, அது எல்லாருக்கும் தெரியும். சிவபுராணத்தோடு நின்றோம். திருவாசகம் என்பது வேறு. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார்னா. நீங்கள் மற்ற மொழிகளுக்கும் தமிழ் மொழிக்கு என்ன வித்தியாசம்ன்றீங்க? ஆங்கிலம் என்பது வாணிப மொழி, பிஸ்னஸ் லாங்குவேஜ். தமிழ் என்பது பக்தியின் மொழி. பக்தி அதன் மூலமாக தான் கொடுக்க முடியும். எல்லாம் குரு பக்தி வேணுமா? இருக்குது. பெற்றோர் பக்தி இருக்கா? இருக்குது. கடவுள் பக்தி இருக்குதா? இருக்குது. எல்லாம் இருக்குது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதைத்தான் விவிலியம் அழகாக சொல்லுகிறது. உன் பெற்றோர்களை கனம் பண்ணுவாயாக, பெற்றோர்களை கனம் பண்ணுவாயாக விவிலியம் சொல்லுகிறது. குர்ஆன் என்ன சொல்லுகிறது? சொர்க்கம் எங்கே இருக்கிறது? அது வயதான உன் தாயின் காலடியில் இருக்கிறதுன்னு சொல்லுது. எல்லாமே தமிழ் தாங்க. இந்த சூழலில் தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும். தமிழ் உணர்வு இருக்க வேண்டும் நமக்கு. அது நம்முடைய இளைஞர்களுக்கு வர வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஜேசி தொலைக்காட்சியிலே பட்டிமன்றம் மலர்கிறது. எனவே இன்றைய சூழல்களில் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் பண்படுகிறார்கள் என்கிற அணி தொடங்குகிறது. இதோ வருகிறார் வழக்கறிஞர் சுரேஷ்குமார். ஆங்கில மாற்றாந்தாயிடம் அமுதம் கேட்டு நச்சரித்த என்னை தமிழெண்ணை அழைத்து தலைமகனிடம் ஒப்படைத்து அமுதம் பருகச் சொன்னமைக்கு மிக்க நன்றி சொல்லி தை திருநாள் வாழ்த்துக்களுக்கு எல்லோரும் வாழ்த்துக்கிறேன். நன்றி ஐயா. பண்படுகிறோமா, உண்மையிலே பயப்படுறோமான்னு சொல்லிடுறீங்க. பண்படுறோம், எங்கே பண்படுறோம்? இதுதான் இங்கே பேச்சோட பேச்சு. பெற்றோர் குழந்தையை அவையத்தில் முன்னிற்க செய்யத்தான் வேணும்ன்றதான் திருவள்ளுவரோட ஆசை. ஆமாம், அதில் ஒன்றும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதே மகனே அப்பாவை உயர்த்தி நிறுத்தணுன்றதும் அதே திருவள்ளுவர் சொன்ன கதை தான். இது ரெண்டுலேயும் மாற்றம் இல்லை. நான் பொங்கல் விழாலே ஆரம்பிப்போம். 2016 தமிழ்நாட்டில் நடந்த பொங்கல் விளையாட்டு மாடுபிடிக்கு தடை வந்தபோது இங்கு எழுந்த இந்த தமிழரணி எழுச்சி தான் சுற்றி இருக்கிற நேபாளத்துலேயும் சரி, பஞ்சாப் சிங்கங்களுக்கும் சரி, இலங்கைக்கும் சரி, பங்களாதேஷுக்கும் சரி விதை போட்டது தமிழ் இளைஞர் தான். அருமை. இதில் ஒன்றும் யாருக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. பஞ்சாப் சிங்கங்களே சொன்னது, தமிழக இளைஞர்கள் போல் நாங்கள் எழுச்சியுண்டு வென்றோம்னு. அதனால தாங்கய்யா இன்னைக்கு நம்ம நாட்டு பிரதமரே
நான் தமிழ் படிக்காமல் போயிட்டேனேன்னு காதங்கப்படுறாரு. நீங்கள் விதைன்றதில் முக்கியமான ஒரு கதையே இருக்குது இந்த விதைக்கு பின்னால். என்னன்னா, ஒரு விதையை எடுத்து வீசி விதைக்கிறோம், அது மண்ணில் நல்ல மண்ணில் விழுந்தா நல்ல நெற்பயிரை தரும். அதே இது ஓரத்தில் கரையில் விழுந்துச்சுன்னா பறவைகளுக்கு தீனி ஆயிரும். பாறையில் விழுந்தா முளைக்க முடியாமல் கறி போயிடும். அதே பயிர் முள் செடிக்குள்ளே விழுந்தா அதிலே முடங்கிடும். இதில் நம்ம எதை தேடுறோம்? நிலத்தில் விழுகிற பயிரைத்தான் நம்ம விளைகிறோம். நாங்கள் சொல்கிறது நிலத்தில் விழுகிற பயிரைத்தானே அறுப்பீங்க. பாறையில் விழுந்ததையும் கரையில் விழுந்ததையும் முள்செடியிலையும் போய் கரை எடுக்கிறீங்க. அங்கே போய் எதுக்கு ஐயா தேடுறீங்க? அவன் பிள்ளையே கிடையாது. நீ என்ன விளைஞ்சது நல்ல விளைஞ்சலாம் வந்தால் தானே சரியாக இருக்கும். இதை சொன்னது நான் இல்லையா, இயேசுநாதரே சொன்னார். கரையில் கடலுக்குள் உட்கார்ந்து படகிலே உட்கார்ந்து கரையிலே இருந்த அந்த மக்களுக்கு அவர்களுக்கு முதல்ல புரியலை. மீண்டும் சொன்னார், நீங்கள் சரியான பிள்ளைகளை வளர்த்தால் அது சரியாக வருவார்கள். பேராசையோடு வளர்த்தால் பேராசையை அழிவார்கள், வன்மத்தோடு வளர்த்தால் அவர்களும் அழிந்து விடுவார்கள். இதுதான் உண்மையிலே குழந்தைகளை நம்ம எதிர்நோக்கிற விஷயம். எதிரணியினர் கரையிலையும் பாறையிலையும் முள்செடியிலையும் போய் விழுந்த மகனை போய் எப்பா தேடுற? நல்லா விளைஞ்சவனை பார்த்து சொல்லு. அதுதானே இங்கே இன்னைக்கு தேவையானது ஒரு விஷயமா இருக்குது. இது மட்டும் இல்லைங்கய்யா, கூடுதலாக சொல்லணும்னா 60-70 பிறந்த குழந்தைகள் இந்தியாவில் வேலையின்மையோட உச்சத்தில் இருந்துச்சு. ஆனால் இளம் பாரத பிரதமர் வந்ததுக்கு பிறகு 85 கம்ப்யூட்டர் வந்ததுக்கு பிறகு 2000 இருந்து 1 லட்சம் ரூபா சாதாரணமாக சம்பளம் வாங்குறது யாரு? யாருங்க? நீங்களே சொல்லணும், எதிரணியருக்கு விளக்கணும். ஏன்னா வெளிநாடுகளில் இன்னைக்கு போய் நம்ம நாட்டோட அறிவுத்திறனை உயர்த்தி பிடிச்சது அந்த கம்ப்யூட்டர் உலகம்தான். நம்ம ஐடி இளைஞர்கள் மூலம்தான் நாம் அடுத்த பரிணாமத்திற்கு பயணம் செஞ்சோம். இதை எதிரணியர் மறக்க முடியாது. நான் இயேசுநாதர் சொன்ன அந்த 4 பேர் மாதிரியே பரமானந்த குரு 4 சீடர்கள் இருப்பாங்க. ஐயாவுக்கே நல்லா தெரியும். ஆமாம், அந்த கதையில் பரமானந்தர் குதிரையில் போவார், பின்னால் அந்த 4 சீடர் வருவாங்க. ஒரு கொப்பில் தலை தட்டி அவரோட உருமா கீழே விழுந்துடும். இது 1 கிலோமீட்டர் தாண்டி போனதுக்கப்புறம் பரமானந்தர் கேட்பார், எப்பா என் தலையில் இருந்ததை பின்னால் பார்த்தீங்களான்னு ஒரு முதல் ஆள் சொல்லுவான், ஆமாம் அது சிவப்பு கலரில் இருந்துச்சு. இன்னொருத்தையும் சொல்லுவான், அது பட்டு போட்டு விழுந்துச்சு. இன்னொருத்தையும் அதில் ஒரு பூவை குத்தி வச்சுருந்தீங்க. ஆமாம் இதெல்லாம் பார்த்தீங்களாப்பா? ஆமாம் அது 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிற இளைஞர்கள் தாங்கய்யா அவங்க சொல்கிற பயன்படாத இளைஞர்கள். நான் அவங்கள நம்பி தான் நீங்கள் பயப்படணும். அந்த இளைஞரே திருப்பி பரமானந்த குரு கேட்பாரு, இனிமே எதை விழுந்தாலும் எடுத்துட்டு வாங்கடான்னு. உடனே கொஞ்சம் தூரம் போனதும் அந்த குதிரை போடுற சாணத்தை பிடிச்சிட்டு வருவேன். மறுபடியும் கேட்பாரு, எப்பா என்னடா கொண்டு வரீங்க கையில்? என்னன்னு நீங்கள் தான் எதை விழுந்தாலும் எடுக்க சொன்னீங்களே. அவங்கள கண்டு தான் ஏன் பயப்படணும்? அந்த மூடர்கள் மண்ணுக்கு தேவையா? மட்டி மடையும் மிளைச்சே எல்லாரும் தான். இதை விட கூடுதலான விஷயம் மறுபடியும் ஒரு எழுதி கொடுப்பாரு, இனிமே எதாவது விழுந்தா எடுக்கணும், எதாவது விழுந்தா எடுக்கக்கூடாதுன்னு. கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு பள்ளத்துக்குள்ள பரமானந்தர் விழுவார், குதிரையை விழுந்துடும். என்னைய தூக்குங்கடானா நான் நீங்கள் எழுதி கொடுத்ததில் இது இல்லைன்னு சொல்லுவாங்க. இது தாங்கயா அவங்க சொல்கிற பயப்படுற ஆளுங்க. நாங்கள் பண்படுற ஆளுகளை சொல்கிறோம், அவங்க பயப்படுற ஆளை சொல்கிறாங்க. நீங்கள் பண்படுறவங்க தான் இங்கே நிறையா இருக்கிறாங்க. நெற்பயிர்கள் தான் இந்நாட்டு இளைஞர்கள். அவர்களை போற்றி வளர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், நம் எதிர்காலமும் அதுதான். வாய்ப்புக்கு நன்றி கூடிய நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்கள் அற்புதமாக தன் வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார். முடிக்கும்போது பாருங்கள், பரமாத்மா குருவும் சிஷ்யர்களும் நகைச்சுவை உலகத்தில் முதலாக வந்த ஒரு அற்புதம். பரமாத்மா குருவும் சீடர் வீரமாமுனிவர் எழுதினது. சிஷியங்கள்லாம் பார்த்தா மட்டி மடையே மிளைச்சே இப்படி தான் பேர். பூரா உலகமாக அறிவாளியாக இருப்பாங்க. குருநாதருக்கு குதிரை வாங்கின கதை ஒன்று இருக்குது. குதிரை வாங்குறோம்னு போவேன், போகிற வழியில் பார்த்தா ஒருத்தன் பூசணிக்காயை வச்சுட்டு உட்காந்துருப்பேன். அது சொல்ல, எங்கே போகிறீங்க? குருநாதருக்கு குதிரை வாங்க போகிறோம்.
குதிரை நினைச்சோன்னே வாங்க முடியாதுடா, அது முட்டை தாண்டா வாங்க முடியும். அந்த முட்டை நான் வச்சுருக்கேன் பார்த்தியா, எத்தனை முட்டை வச்சுருக்கேன் அப்படின்னு. இந்த முட்டையை போய் நீ அடை காத்தேன்னா குட்டி வரும், குதிரை குட்டி வரும், அப்புறம் வளர்க்கணும். வாங்கிடுவான். ஒருத்தன் தலையில் வச்சுட்டு கொண்டு வருவான். கொண்டு வரும்போது ஒரு பள்ளத்தில் விழுந்து பூசணிக்காய் தெரிச்சிடும். தெரிச்ச உடனே அந்த பக்கம் அந்த சத்தத்தை கேட்டு ஒரு முயல் தாவி ஓடும். பின்னாலேயே 4 பேர் ஓடுவாங்க. ஓடி போயிட்டு குருநாதர்கிட்ட மூச்சரிக்க வந்து சொல்லுவாங்க, குருநாதா உங்கள் உசுரை காப்பாற்றிட்டோம் நாங்கள். என்னடா? முட்டை வாங்கினோம், வர வழியில் உடஞ்சிருச்சு, அதுலேருந்து குதிரைக்குட்டி பாஞ்சு போச்சுச்சுப்பாங்க. அது உங்கள் மேலே நீங்கள் ஏறி உக்காந்தா என்ன ஆவீங்க? இதுதான் அவர் சொன்னது. பாறையில் விழுந்த விதைகளைப் போல இப்படி பிள்ளையா இருந்தால் என்ன செய்ய முடியும்? பாரதிதாசன் இருண்ட வீட்டில் ரொம்ப அழகாக சொல்லுவார். திருடன் வந்து வீட்டை கொள்ளையடிக்க வரும்போது அவனுக்கு எடுத்து கொடுக்குற பிள்ளையும் இருக்கிறான். மாறாக சமயோஜிதமாக செயல்பட்டு அந்த குடும்பத்தை காக்கிறவனும் இருக்கிறான். எனவே பாறையில் விதைச்ச பிள்ளைகளை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. செல்லம்பட்டி விடுமா? வாங்க போத்திராஜ். அன்னை தாய் தமிழை வணங்கி நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி, இந்த நல்ல நல்ல நாளில் அருமையான தலைப்பை கொடுத்த இந்த சூழ்நிலையில் எப்படி பிள்ளைங்களை பார்த்து பெற்றவங்க பயப்படுறாங்க என்று இந்த ஊர் உலகத்துக்கு எடுத்து கூறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த தலைவருக்கு நன்றி சொல்லி, ஐயா தலைப்புங்க ஐயா, இன்றைய சூழலில் பிள்ளைகளை நினைத்து பெற்றோர்கள் பயப்படுகிறார்களா அல்லது பண்படுகிறார்களா? நாங்கள் ரொம்ப பயப்படுறோம் ஐயா. ஏன்னா சொன்னார் வழக்கறிஞர் ஏசுனாரை பற்றி சொன்னார், மட்டிமலை கதையெல்லாம் சொன்னார், வேத பாடம் எல்லாம் சொன்னார். ஐயா அதுவெல்லாம் அந்த காலம். தலைப்பை உற்று நோக்கணும். இன்றைய சூழ்நிலையில் பிள்ளைகளை நினைத்து பெற்றோர்கள் பயப்படுகிறார்களா பண்படுகிறார்களா? நாங்கள் பிள்ளைகளை பார்த்து பயந்தே ரொம்ப நினச்சி சிந்திச்சு எங்கள் தலையில் இருக்க முடியெல்லாம் சிந்தி போச்சியா. பெத்தவங்க நல்லா வளர்ந்த காலத்தில் பிள்ளைங்க பெத்தவங்களை பார்த்து பயந்த கடைசி தலைமுறை நாங்கள் தான். இப்போ பெத்த பிள்ளைகளை பார்த்து பயப்படுற முதல் தலைமுறை நாங்கள் தான். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு வரவும் ஐயா தொடக்க சொன்னீங்க, இன்றைய சூழ்நிலையில் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி எப்படி வளர்கிறார்கள். வீட்டிலலாம் ரொம்ப பூனையாக இருக்கான், வெளியில் பூனையாக தான் புலியாக மாறிடுறான். வீட்டுக்குள்ளே நாங்கள் வளர்க்குற பூனை கூட எங்களுக்கு பயப்படுது, நாய் பயப்படுது, மாடு கூட எங்கள் பேச்சை கேட்குது. ஆனால் இந்த சூழ்நிலை இன்னைக்கு பிறந்த பிள்ளைங்க எங்கள் பேச்சை கேட்குறதே இல்லையா. பெருசு சும்மாரு, உனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும், சும்மாரு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆம்பளை பிள்ளைய பைக்கு வாங்கி கொடுத்தாத்தான் பேச்ச கேட்குறான். பைக் எவ்வளோன்னு 3 லட்சம் ரூபாங்கிறாங்க. வீட்டில் நைட்டு படுத்திருக்கும் போது சர்ன்னு சத்தம் கேட்டால் பயமாக இருக்குது. வீன்னு சொல்லணும் பயமாக இருக்குது. ஏன்னா பையன் 100ல் போயிருப்பான், 108ல் வந்துடுவானோன்னு பயமாக இருக்கு. இன்றைக்கி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, நான் மதியானம் ஸ்கூலில் போயிட்டு நேற்று நடந்த சம்பவம் ஐயா. ஸ்கூல் முடிஞ்ச ஒரு லஞ்ச் அவர் கேமானு பசங்க ஒரே கூட்டம், பூரா பார்த்தா பெரிய டேபிள் முன்னால் பெரிய கேக்கை வச்சுக்கிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூன்னு இப்படி அல்வாவில் தூக்குறான். அங்கே புள்ள பார்த்து எச்சம்மு வாத்தியாரெலாம் பார்த்து பயந்து ஓடியாடுறாங்க. டேய் தம்பிகளா செய்யக்கூடாதா, இப்படி பண்ணக்கூடாதா, தப்புடா, இதெல்லாம் விரோதம்டா அப்படி சொல்லும்போது, வாத்தியாரே நீ உள்ளதான் வாத்தியாரு, வெளியே நாங்கள் எங்கள் ராஜ்யம் அப்படிங்கிறாயா. இதை எப்படி பார்த்து பயப்படுறது? பசங்க எப்படி வளர்ந்தாது பயப்படுறதா, இல்லை நல்லா படித்து வந்துடுவாங்க வாத்தியாரை பார்த்து நாங்கள் பயப்படுறதா? பிள்ளைகளை பார்த்தா வாத்தியாரை பார்த்து பெற்றவங்களுக்கு மண்டை குழப்பம் சொன்ன மாதிரியே சிந்தி போச்சு சொண்டா பூரா. அதாவது உங்கள்கிட்ட இன்ஜினியரியா, நான் ஒரு கெரா பரிசு வச்சுருந்தாங்க போன மாதம், போயிருக்க நல்ல பெரிய கூட்டம். பார்த்தா வீட்டு புதுசாக வந்து இறங்கியிருக்கு, டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் வந்துருச்சிங்க.
நான் கேட்டேன், டே மாப்பிள்ளை எங்கே அவன் பசங்களை எங்கேயா காணோம்னு. அவங்க பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போயிருக்காங்க. ஏன் நீ டிவி வாங்கலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை பசங்க 2 பேருமே 10th 12th படிக்கிறாங்க, அதனால நான் டிவி வாங்கலை. அப்போ டிவி வாங்கினா போகக்கூடாதான்னு சொல்ல முடியல, பட்டவங்க பயப்படுறாங்க, ஏதாவது செஞ்சு போடுவாங்க அப்படின்னு. அதை போலங்கய்யா எதை நினச்சேன் பயப்படுறோம் பார்த்தீங்கன்னா, அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு சொன்னார் பாரதி. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடைமையடா. நீலாம் ஏன் பயப்படுறீங்க, பிள்ளை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? சொன்ன மாதிரி அவரை வளைச்சாதானே துவரையா விளையும்ன்றாரு. நீ அவரை வளைச்சா அவரையே விளையும், இப்போ தப்பு ஓமேடா அப்படிங்கிறாரு. அப்போ நான் 5 வாழுது பயந்து வாழுது தப்பா? பிள்ளைய நம்பி போயிடுவான், திட்டினா போயிடுவான், ஒரே சூசைட் பண்ணிக்கிறேன். அதாவது கண்டிச்சோம்னா சூசைட் பண்ணிக்குவேன்றான். நான் இல்லாத போது என் ஒய்ஃப்ட கேட்குறேன், ஏய் மரியாதை பைக் வாங்கி கொடு, இல்லை வச்சுக்க நீ விதவி ஆயிடுவேன்றேன். யார் அம்மாவை? அப்போ என்ன அர்த்தம்? உன் புருஷனை கொண்டுருவேன். எப்படி சுற்றி பேசுகிறான் பாருங்க ஒரு பையன். எங்கே போய் சொல்கிறது நான்? எது அடிச்சுக்கிறது? எங்கே சிந்திக்கிறான்? இது எங்கே பார்க்குறான்? அப்படி இந்த பழைய பாட்டு சினிமா பாட்டெலாம் பார்த்தாங்க, பயப்படாமல் இருக்க முடியாதியா? அந்த பயப்படாமதுக்கும் இங்கே சொன்னார் எங்கள் வள்ளுவர், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம்? பயப்பட வேண்டியவற்றிற்கு பயப்படாமல் இருந்தால் முட்டாள்தனம். பயப்பட வேண்டியதற்கு நீ பயப்படாமல் இருந்தால் அது முட்டாள்தனம். அதே மாதிரி அறிவுடையவர்கள் பயப்பட வேண்டியவருக்கு பயப்படுவார்கள். அப்போ நாங்கள் எதை வச்சு பயப்படுறோம்? இது சொல்லி நான் முடிக்கிறேன் ஐயா. என் பிள்ளைங்க எதை வச்சா செஞ்சு போயிடுவானோன்னு பயப்படுறோம். ஒரு தீய குணத்தில் போயிடுவானோ, அல்லது பேராசைப்பட்டு எங்கேயா வேணா அடித்து போயிடுவாங்களோ, இல்லை கோபப்பட்டு வெட்டி போயிடுவாங்களோ, அல்லது ஏதாவது முறையற்ற பாலியலில் வயசுக்கு மீறி ஏதாவது லவ் பண்ணி ஏதாவது கெட்டு போயிடுவாங்களோ, ஏன்னா இப்படி அதாவது கவர்ச்சியை பார்த்து பயந்துருவாங்களோ, இல்லை உணர்வு தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்வு ஏற்றத்தாழ்வு ஐசி காம்ப்ளெக்ஸில் கெட்டு போயிடுவானோ, இல்லை கடமையை தவறிடுவானோ, இப்படின்னு நல்லா வளர்க்குற பிள்ளைகள் இப்படிலாம் இதெல்லாம் இல்லாமல் வளர்க்கணும் என்று பயப்படுகிற பெற்றோருக்கு இதெல்லாம் வந்துடுவானோன்ற பயந்தாயா? அதுக்காக அவனை பார்த்தாங்கன்னா அவனை கையில் கத்தி வச்சு சுத்திக்கேவா திரியிறான்? அந்த பயம் இல்லை. தாம் பிள்ளை நல்லா வளர்க்க வேண்டும். பெண் பிள்ளை செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கு. பெண் பிள்ளை சொன்னா போச்சு, அம்மாட்ட பா சொல்லி வைங்கம்மா, அது எந்த பேசு வேற வார்த்தை இல்லையா செல்போனில்? என்ன சொல்லுது தெரியல, அது வார்த்தையே புரியல. நம்ம ஏதாவது முளைச்சிட்டு போனோம்னா அவள் அம்மாட்ட சொல்லுது, அம்மா உன் புரிஞ்சு சொல்லி வை, சரியில்லைம்மா. இதெல்லாம் ஒரு காலத்தில் ஆம்பளை சொல்லுவாங்க, சொல்லி வை வீட்டுக்காரனை, சரி கிராஸ் பண்ணுறாரு லைன்லன்னு சொல்லுவாங்க ஆம்பளை பசங்க. இப்போ பொம்பளை படம் சொல்லுதுங்கய்யா, மம்மி சரியில்லை வாள் சொல்லி வை அப்படின்ட்டு போகுது அப்பாவை. ஏன்னா நான் அப்படி நினைக்கிறேன், 100 இளைஞரை தாருங்கள், இந்த நாட்டை திருப்பி சொன்னேன், விவேகானந்தரை போல என் பிள்ளை வந்துட மாட்டானா? இல்லை வாருங்கள் இந்திய படைக்கு வாருங்கள், சம்பளம் மரணம் சொன்ன ஒரு நேதாஜி போல வந்துட மாட்டானா? அல்லது அம்மா அப்பா வேச்ச கட்டு நல்லா வளர்ந்த உத்தமன் காந்திஜியை போல வந்துட மாட்டானா? ஏன்னா இவனை இப்படிலாம் வந்துட மாட்டான்னு சொல்லி தான் சொல்லாம் பாருங்க. ஒரு புது கவிங்க திருவிழா கூட போயிட்டு நான் தூக்கி உட்கார வச்சு சாமியை காமிப்பார், அவனுக்கு தெரியாது சாமியோட உட்காந்து சாமியை பார்க்குறேன்னு சொன்னார் முத்துக்குமாரன். அவரை மாதிரி ஒரு கவிஞன் அப்போ மொத்த பிள்ளை வந்துட மாட்டானா? ஏன்னா இந்த பிள்ளைங்களை நீ தட்டி கேட்கலைன்னா ஒன்று பெற்றவங்க அம்மா அப்பா இல்லைன்னா வாத்தியார், இந்த 3 பேர் நீங்கள் கண்டிக்கலைன்னா சமூகம் அவர்களை தண்டிப்பது உறுதி என்று கூறி, இந்த பெற்றோர்கள் இன்றைய சூழ்நிலையில் பழைய பிள்ளைகள் இல்லை, நீங்களா இல்லை, இன்றைய இன்னைக்கு பிறந்திருக்க பிள்ளைங்களை நினச்சி தாய் தப்பு பயந்து அன்றாட செத்து சுண்ணாம்பா சாகிற என்றுதான் நிதர்மான உண்மை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய பெருமக்களே, போத்திராஜனுடைய கவலை நல்லா தெரியுது. பர்த்டே கொண்டாடுறதுல தப்பு கிடையாது, ஆனால் அவன் உயரத்துக்கு அருவாளை தூக்குறான், அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. இந்த சமூகத்தில் அவன் ஒரு விவேகானந்தராக வரணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாக வரணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு நல்ல கவிஞனாக வரணும்னு ஆசைப்பட்றேன், அண்ணல் காந்தியாக வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அவன் எதுவுமே ஆகாமல் போயிடுவானோன்னு பயப்படுறேன். அப்போ ஆசைப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பயம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது
என்று பதிவு செய்திருக்கிறார். அதை மறுக்கணும்னா துரைப்பாண்டி தான் வரணும். வாங்க. தமிழர் திருநாளாம் தை திருநாளில் அருமையான ஒரு பட்டிமன்றத்தை வழங்கிய நடுவர் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தை கவனித்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை கூறி, இன்றைய தினம் இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு இன்றைய சூழலில் பிள்ளைகளை நினைத்து பயப்படுகிறார்களா பெற்றோர்கள் அல்லது பண்படுகிறார்களா பெற்றோர்கள்? ஐயா, நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். எதிரணியர் பயப்படுவார்கள் என்பதை பல விதத்தில் பல கோணங்களில் சொல்லுவார்கள், எடுத்து வைப்பார்கள் என்று. ஆனால் எனக்கு வேலை இல்லாமலே செய்து விட்டார்கள். நான் சொல்லுகிறேன், இன்றைய சூழலில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து பயப்படுகிறார்கள். ஸ்மார்ட் போன் அவன் பார்ப்பதை பார்த்து பயப்படுகிறான். இன்று இருக்கும் போதையை நினைத்து பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள். இன்று இருக்கும் கால சூழ்நிலை, விரைவான உலகம். ஐயா நடுவர் அவர்கள் சொன்னார்கள், அவன் வண்டி ஓட்டி வருவதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது என்று. பெரியவர்கள் ரோட்டில் நடமாடவில்லை, முடியவில்லை என்று. ஆம், பயப்படுகிறார்கள். அது எல்லோரும் கிடையாது. இன்றைய தினம் மக்கள் தொகையை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சுதந்திரம் வாங்கும் பொழுது 30 கோடி மக்கள் தொகை தான் இந்தியாவில் இருந்தது. இன்றைய தினம் எவ்வளவு ஐயா? 130 கோடியை தாண்டி விட்டது என்று ஒரு கணக்கு சொல்லுகிறது. இந்த 130 கோடி வருகிறார்கள் என்று 130 கோடி மக்கள் பல்கி பெருகி இருக்கிறார்கள் என்றால் பெற்றோர்கள் பயந்து கொண்டா இருக்கிறார்கள். பயந்து பயந்து பிள்ளை பெறாமலா இருக்கிறார்கள். ஒரு பக்கம் பெற்றுக்கிட்டே இருக்காங்க. இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நடுவர் அவர்களே, இது உண்மை என்றால் இந்த பட்டிமன்றத்தின் கூற்று சரியா? ஆக பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்று வளர்த்து பெரியவர்கள் ஒரு சீரான முறையில் தாமஸ் ஆல்வா எடிசன் போல், எதிரணியினர் சொன்னது போல் காந்தி மகானாக அல்லது நேதாஜியாக இப்படி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாடு இன்றைய தினம் எவ்வளவு விஞ்ஞானத்தில் முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதை எண்ணிப்பார்கள். இதற்கெல்லாம் காரணம் யார்? இந்த பிள்ளைகள் தான். இந்த பிள்ளைகள் இந்த காலத்தில் இப்படி வளர்ந்து இவ்வளவு விஞ்ஞான உலகம் மாறி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பெற்றோர்கள் தான். இன்றைய தின பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கிறார்கள். அவர்களை சந்தேகப்படுவதில்லை. அதாவது 100ல் ஒருவன் 1000ல் ஒருவன் அருவாள் கலாச்சாரம் இருக்கிறது, நான் இல்லை என்று மறுக்கவில்லை. அருவாளை வைத்து கேக்கு வெட்டுகிறான் பிறந்த நாளுக்கு. பைக்கில் உரு என்று பயங்கரமாக ஸ்பீடு, அதாவது ஒளியை எழுப்பிக் கொண்டு செல்கிறான். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லோருமே அப்படி இருக்கிறார்கள். அப்படி இருந்தால் 130 கோடி மக்கள் தொகை பெருகி உலகமே இன்று ஜனத்தொகையில் அதிக வேகமாக முன்னேறி கொண்டு இருக்குமா? இல்லை. பிள்ளைகள் நல்ல முறையில் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை நினைத்து 99% பெற்றோர்கள் பெருமைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்தே கிடையாது. எதிரணியினர் சொன்னது போல் ஸ்மார்ட் போன், ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஸ்மார்ட் போனை நினைத்து பயப்படுகிறார்கள். அதாவது போர்வைக்குள் வைத்து ஸ்மார்ட் போனை பார்க்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே. உண்மைதான். அதே ஸ்மார்ட் போனை வைத்து தன்னுடைய அறிவை எவ்வளவு தூரம் பெருக்கி இருக்கிறார்கள் என்று பார்த்தோமானால் அது நம் பரம்பரையை விட நம்மை விட அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். இதை எண்ணி
பெற்றோர்கள் பண்படுகிறார்களே ஒழிய பெற்றோர்கள் யாரும் பயப்படவில்லை என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த தினம் இந்த குழந்தைகளை சீராட்டி பாராட்டி வளர்ப்பதற்கு எவ்வளவோ திட்டங்களை அரசாங்கமும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நாம் மறுப்பதற்கு கிடையாது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் பெற்றோர்கள் இன்றைய சூழலில் பிள்ளைகளை நினைத்து பயப்படவில்லை, பண்படுகிறார்கள், பெருமைப்படுகிறார்கள், நன்றாக வாழ்கிறார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துரைப்பாண்டியனுடைய பார்வை ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை. கண்ணாடி போட்டிருக்கிறாருங்கிறதுக்காக இல்லை, ரொம்ப அழகாக சொன்னார். எப்பா பிள்ளைய பார்த்து பயந்தானா பிள்ளைய பெற்றுக்க மாட்டானே. சில புள்ளி விவரங்கள் நம்மளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது. குழந்தைகள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், அதில் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. பயப்படலை, என் பிள்ளை ஆகும் ஒரு நம்பிக்கை. பல பிள்ளைகள் பெற்றோரை திருத்துக்கிற வரலாறெல்லாம் உண்டு. என்ன 5 நிமிஷம் கொடுத்ததுனால அவ்வளோதான் சொல்ல முடியும். 10 நிமிஷம் பேசுங்கன்னா என்ன வேணாலும் பேசலாம். இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா 1-2 சம்பவங்களுக்குள்ளே தான் சுத்த முடியும். இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு சாமி. 1 மணி நேரம் வீடியோ போட்டால் 35 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறான். 3 நிமிஷம் ஷார்ட்ஸு போடுங்க 4000 பேர் பார்க்குறான். அச்சமிச்சப்பரத்தை பற்றி 42 நிமிஷம் பேசியிருக்கேன், 42 பேர் பார்த்துருக்காங்க. அதே ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை மாத்திரம் குட்டியாக எடுத்து 2.5 நிமிஷம் போட்டேன், 42,000 பேர் பார்த்துருக்கேன். அப்போ என்ன ஆச்சு? மக்கள் அப்படி போய்கிட்டு இருக்கேன். அதனால தான் 5 நிமிஷம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு துரைப்பாண்டி. மக்கள் தொகை பெருக்கத்தை வச்சு முடிவு பண்ணிக்கியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வழக்கறிஞர் விக்னேஷ் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. வாங்க விக்னேஷ். இன்றைய சூழலில் பிள்ளைகளை பார்த்து நாங்கள் பயப்படுறதை விட நடுங்கி போய் கிடக்கோம். குளம் நடுங்கி போயிருக்கோம். பிள்ளை அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே அங்கே ஊர் சுற்றுறான், இங்கே ஊர் சுற்றுறான், இவங்களோட சேர்க்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தோங்கயா. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளை மூலையில போய் முடங்கி கிடக்கானேன்னு பார்த்து பயந்து போய் கிடக்குங்கயா. அப்படி பயப்படுறீங்க? வெளியே போக மாட்டேங்கிறேன், வெளியே போகவே மாட்டேன்றான், போனும் கையுமா தான் இருக்கான். இப்போ 2K கிட்ஸ் அம்மாக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறதுல பிள்ளைகிட்ட பார்த்து கேட்குறாங்க, ஃபோன் சார்ஜ் போட்டியாடா அப்படின்னு. ஆனால் அந்த காலத்தில் அம்மாக்கள் சாப்பிட்டியா, அதுக்கு மகன் கேட்டுருப்பானே ரீசார்ஜ் பண்ணிட்டியான்னு, ஒய்ஃபை இருக்குங்கயா. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் பார்த்து மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தலைமுறை இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்மளை பார்த்து பயந்து போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஒரு வகுப்புக்குள்ளே போகிறோம், துப்பாக்கி சவுண்டாக கேட்டுச்சு. என்னது, எதுவும் பிள்ளைகளுக்கு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி பயந்து பயந்து வகுப்புக்குள்ளே போகிறோம். ஃப்ரீ ஃபயர் கேம் வச்சு சுட்டுக்கிட்டு இருக்காப்புல தம்பிங்க. அவ்வளோ கோவத்தில் வந்த நான் தம்பிங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, சார் நீங்கள் வரீங்களா விளையாட. ஐயா, அந்த காலத்தில் பிள்ளைகளை வளர்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. 5 பிள்ளைகளை கூட பெற்று அசால்ட்டாக வளர்த்துடலாம். ஆனால் இப்போ ஒரு பிள்ளைய வளர்க்க 5 பேர் தேவைப்படுது. ரோல் மாடல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களை ரோல் மாடலாக பார்க்கக்கூடிய யுகம் அந்த காலம். ஆனால் இப்போ டான்ஸ் ஆடுற ஆட்களும் குரணி வித்த காமிக்கிற ஆட்களும் தான் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் நாங்கள் சொல்கிறது? அப்போ பயம் வருமா வராதா? அதான் மரத்தில் ஏறிட்டு நிற்கிறாங்களோ. ஆமாங்க. அந்த காலத்து சிறுவர்கள் கையில் பார்த்தீங்க அப்படின்னா கோழி குண்டு இருந்துச்சு, பந்து இருந்துச்சு, இதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பம்பரம் இருந்துச்சு, இதை வச்சு பாட்டிக்கு மண்டையை உடச்சிருவாங்களா பயம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க கையில் இருக்கக்கூடிய ஃபோனை பார்த்தா ஏதாவது ஒரு தவறான அணுகுமுறையில் போய் வாழ்க்கையை செதுச்சுக்குவாங்களா அப்படின்ற பயம் எங்களுக்கு இருக்குங்கய்யா. ஒரு குழந்தைய ஒரு கணவன் மனைவி நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் குழந்தைய பெற்றுக்கிறோம் அப்படின்னா எங்களோட அன்பின் அடையாளமே பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்களே வழிமாறி போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் யாருக்காக வாழ்கிறோம்?
தற்காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் வந்து இல்லவே இல்லை. ஆனால் முன்னாடி காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி ஆனாலும் சரி இரவு முழுக்குண்டு படிக்கும்போது தாய் தந்தையர் வந்து தேநீர் போட்டு கொடுப்பாங்கய்யா. இப்போ இருக்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்க்ரீனில் அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கிறத மட்டும்தான். இதெல்லாம் நாங்கள்லாம் வந்து பார்த்தா பயப்படுவோமா பயப்பட மாட்டோமா? இப்படி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே கிரவுண்டுன்னு சொல்லக்கூடிய கிரவுண்டு மைதானத்தில் விளாண்டுக்கிட்டு இருந்தக்கூடிய ஆட்கள், சிறுவர்கள், சிறுமிகள் இருந்தாங்க. இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் கேம் டவுன்லோட் பண்ணி தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நாங்கள் அவங்க மேலே எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்கறை தான். அதனால தான் பயம், வேறு எதுவுமே கிடையாது. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அவங்களுடைய பிரைவேசியில் தலையிடலை. எங்களுடைய பயம் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு மட்டும்தான் அப்படின்றத சொல்லி மாணவர்களாக இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய தற்கால பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் அடிப்படையாத ஒரு சூழல் இருக்கிறதுனால சமூகத்தில் போலீஸ் என்று சொல்லக்கூடிய காவல்துறையுடைய கை ஓங்கப்பட்டிருக்குன்றது தாங்க வேதனை. இந்த 2K கிட்ஸ் இளைஞர்கள்லாம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சீக்கிரம் பார்க்கணும்னு வேகமாக போய் சேர்ந்துடுறாங்கய்யா. பிள்ளைகளுடைய அன்பையும் அவங்களுடைய பாசத்தையும் அவங்களுடைய வளர்ச்சியும் தான் எங்களுக்கு வேணுமே தவிர எங்களுக்கு முன்னாடி அவங்க போகிறத பார்த்து மனசு வந்து வெந்து போதுங்கய்யா. இது மாதிரி தாங்கய்யா மொத்தத்தில் எங்களுக்கு நிம்மதி அப்படின்றது என்னன்னா, பிள்ளைங்க வீட்டில் படுத்து தூங்குறான் பார்த்தீங்களா, அப்பாடா பிள்ளை தூங்குறான், எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு. இப்படி பிள்ளைகளை பார்த்து நாங்கள் பயக்கிறோம் நடுங்குறோம் தான் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மிக அருமையாக வழக்கறிஞர் விக்னேஷ் அவர்கள் எப்போ ஒரு காலத்தில் குண்டு விளையாண்டு அடுத்தவனை காயப்படுத்தியிருக்கோம், பம்பரம் விளையாண்டு எதிர் வீட்டில் போய் விழுந்து கெஞ்சினது உண்டு, புள்ளப்பந்து விளையாண்டு பந்து காணா போயிடுச்சுன்னு சொல்லி அந்த அக்காட்ட போய் கெஞ்சி கூத்தாடி அந்த பந்தை வாங்கிட்டு வந்ததெல்லாம் உண்டு. ஆனால் வீட்டுக்குள்ளேயே முடங்கி என்ன பண்ணுறான்னே தெரியாமல் இருக்கான். இதை நினச்சாதான் பயமாக இருக்குது. கை காலை அசைச்சான், வெளியில் போனான், ஊரை சுற்றினான், வெயிலில் விளையாண்டான், வந்தான், சாப்பிட்டான், படுத்தான், தூங்குனான், நிம்மதி. இன்றைக்கி தூங்கவே மாட்டேங்கிறேன். அதுதான் கஷ்டமாக இருக்குது, அதுதான் பயமாக இருக்குது. உண்மையிலேயே அதாங்க. எப்போ தூங்குறேன் எப்போ எந்திரிக்கிறானே தெரியல. நம்மளும் பிரைவேசி வேணும்னு சொல்லி அவனை ப்ரைவேட் ரூமில் போட்டு அவன் என்ன பண்ணுறான்னே தெரியல. ஒரு திரைப்படத்தில் ஞாபகத்தில் வரும், எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் தவறான கண்ணோட்டத்திலே பொதுவான வீட்டுக்கு நல்லவனாகவே நடப்பேன், அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிறாரு. நாமளாக பேசினா ஒரு முடிவுக்கு வர முடியாதுல்ல. வேறு ஆண்களாக பேசுனா அப்படி தாயா பேசுவாங்க. ஒரு பெண் பிள்ளை வந்து பேசுனா நல்லா இருக்கும்ல. வாங்க நத்தம் ஜெயசுதா. தாயை போற்றி, தந்தையை போற்றி, குருவே போற்றி, போற்றி போற்றி போற்றி. குன்று இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் குமரன் இருப்பான். அத்தகைய திருப்பரங்குன்றத்திலே வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி கொண்டும், திருப்பரங்குன்றம் மலை என்றாலே ஒரு நல்ல தீர்ப்பு, அதேபோல் ஒரு பண்பட்ட மனதை கொண்ட அந்த முருகனின் நாமத்தை கொண்டு சண்முக திருக்குமரன் என்று நாமத்தோடு வீற்றிருக்கக்கூடிய நல்லதொரு தீர்ப்பை பண்பட்ட மனதோடு எங்களுக்கு அளிக்க இருக்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்களே, இரு அணிகளைச் சேர்ந்த பேரறிஞர் பெருமக்கள்களே, இந்த பொங்கல் திருநாளில் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் பொங்கல் தை திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அழகான தலைப்பு. இன்றைய சூழலில் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் பயப்படுகிறார்களா பண்படுகிறார்களா? ஐயா, நான் 2K கிட்ஸோட அம்மா பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பேசுனவங்கெல்லாம் 60s 70s தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் 2K கிட்ஸ் பிள்ளைங்களோட அம்மாவை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த பெற்றோன்ற ஒரு வரத்தை வந்து பிள்ளைன்ற ஒரு வரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறனால தான் பெற்றோன்ற ஒரு பேரை நாங்கள் பெற்று இன்னைக்கு அந்த குழந்தைங்களோட வளர்ச்சியை பார்த்து பெருமைப்பட்டு இருக்கோம். நாங்கள் பயப்படல. தாய்மை உணர்வும் போதே, தாய்ப்பாலை ஊட்டும் பொழுதே எங்கள் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி ஊட்டுறோம் அப்படின்னா, நல்ல சிந்தனைகளையும் தைரியமான சாதனை மிக்க ஒரு குழந்தையா என் குழந்தை வளரணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டிட்டு இருக்கோமே தவிர குழந்தைய பார்த்து பயந்து என் பிள்ளை வாழணும்னு நாங்கள் நினைக்கல. நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா,
பண்பட்ட எண்ணங்களாக இருக்கணும். எப்போ பாரு அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு விவேகானந்தர் மாதிரி, நேதாஜி மாதிரி அவங்களுடைய பெற்றோர்கள் அவர்களிடம் அதிக நேரம் செலவழித்தார்கள், அதிக நேரம் அவர்களோடு விளையாண்டார்கள், மைதானத்திற்கு அழைத்து சென்றார்கள். நீங்கள் எவ்வளவு நேரம் உங்கள் குழந்தைகளோட பேசிகிட்டு இருக்கீங்க, விளையாண்டுட்டு இருக்கீங்கன்றதே இன்னைக்கு தெரியலை. நீங்கள் 24 மணி நேரம் ஃபோனை பார்த்துட்டே இருந்துட்டு அப்புறம் பிள்ளைங்கள பார்த்துட்டு என் பிள்ளை இப்படி இருக்கான், போர்வையை போத்திட்டு மொபைலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா எங்களை நீங்கள் பேசுகிறத பார்த்தா தான் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. அதாவது தன்னுடைய பிள்ளைகளோட வளர்ப்பையும் வளர்ச்சியும் பார்த்து பெற்றோர்கள் பெருமைப்படுவோமே தவிர பயப்பட மாட்டோம். இன்னைக்கு நீங்களே இருக்கீங்க, அழகா ஒரு 2025 வருஷத்தில் ஒரு வருஷத்தில் 20 புத்தகங்களை ஒரு மனிதர் வெளியிட்டிருக்கார் என்றது மிகப்பெரிய சாதனைனா, அந்த சாதனைக்கு பின்னாடி யார் இருந்தாருன்னா உங்கள் பிள்ளைங்க இருந்தாங்கன்னு தான் நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு என்னுடைய ஒரு கனவு இருக்குது, அந்த கனவை நான் நினைவுபடுத்தணும் அப்படின்றப்ப, அப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் இருக்குது, இது மூலமாக நீங்கள் சொல்ல அதுவே பதிவாயிரும். பதிவான உடனேவும் நீங்கள் விரைவில் ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை 4 முறை முப்பெரும் விழாவாக கொண்டாடி கொண்டு இந்த உங்களுடைய சாதனையை வெளிப்படுத்தினீர்கள். உங்களோட மகிழ்ச்சி, உங்களுடைய கனவு, இன்னைக்கு இருக்க 2 kids உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், இதை நீங்கள் மறக்க முடியுமானா மறக்க முடியாது. அதே போல் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய குழந்தைகள் மொபைலில் இன்னைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு 3 வயசு குழந்தை தமிழினின்னு சொல்லி ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு 400 மொழிகளையும் சேர்ந்த ஒரு குழந்தைகள், 4 வயசு குழந்தைங்க எல்லாருமே பல மொழிகளை இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு மொழி பேசுகிறக்கே அந்த காலத்தில் ஒரு மொழி பேசுகிறக்கும் எதிரணியில் சொல்லியிருக்கலாம், 5 வயசுல ஆனா போட்டிருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் 5 மாத குழந்தைங்களே உலக சாதனையும் புக் ஆஃப் ரெக்கார்டும் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். அப்படின்னா குழந்தைகளோட பெற்றோர்கள் அதிக நேரத்தை செலவழித்து கொண்டு இருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மன்னிப்புன்ற ஒரு அழகான அன்பை அந்த குழந்தைகிட்ட நாங்கள் கற்றுருக்கோம். ஐயா இன்னைக்கு ஒரு அப்பா தன்னோட அம்மாவோ அப்பாவோ இன்னைக்கு குட்டிச்சனோ ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்த்து ஏதோ ஒரு கோபத்தில் அடிச்சிடுறோம், தண்டனை கொடுத்துட்றோம். அந்த தண்டனைக்கு அந்த குழந்தை திருப்பி தப்பு செஞ்சு நம்ம தண்டனை வாங்கினாலும் அதே அப்பாட்ட அம்மா கிட்ட அம்மான்னு சொல்லி பாசத்தோடு வரும் பொழுது அந்த குழந்தையிடம் இந்த ஒவ்வொரு பெற்றோரும் என்ன கற்றுக்கொள்கின்றோம் என்றால் மன்னிப்பு, அன்பு என்ற ஒன்றை தான் அது நமக்கு கொடுக்குது. தண்டனையை வாங்கினாலும் அன்பை தான் நமக்கு திருப்பி கொடுத்துட்ருக்கு. 2வதுங்கய்யா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் செயலி ஜோகோன்ற ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவர் ஸ்ரீதர் வேம்பு கிராமப்புற மாணவர்களுக்கெல்லாம் அதிகமான ஒரு கலைகளையும் அவங்களுடைய திறமையும் மேம்படுத்தக்கூடிய இன்னைக்கு இந்தியாவிலே டாப் 1 செயலி எது என்றால் அரட்டைன்ற ஒரு செயலி. அந்த அரட்டையை இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இன்னைக்கு இருக்க குழந்தைகளை பார்த்து அதீத வளர்ச்சியை பார்த்து நாங்களாம் பெருமை தான் பட்டுட்டு இருக்கோமே தவிர பயப்படலை. இன்னும் சொல்ல போனோம்னா அனிருமா சின்காண்ட ஒரு மாற்றுத்திறனாளி, அவங்க இந்த மதுரையை சேர்ந்த கூடிய மிகச்சிறந்த ஒரு IAS அதிகாரி, மாற்றுத்திறனாளி ஒரு அதிகாரியுமே தங்களுடைய பெற்றோர்களுடைய வளர்ப்பினாலும் அனுகிரகத்தினால தான் அந்த பொண்ணு இன்னைக்கு உயர்ந்த பதவியில் இருக்காங்க. அப்படின்னா மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் இன்று சாதித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த குழந்தைங்களை சாதிக்க வைக்கக்கூடிய அழகான ஒரு அற்புதமான படைப்பை ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த குழந்தைகளோடு நாங்கள் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் அழகாக சொன்னீங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய படைப்புகளிலே மிகச்சிறந்த படைப்பு அப்படின்னா அவர்களுடைய கல்வித்திறன் தான். இந்த குழந்தைகள் நாளை எதிர்காலத்தை இந்தியாவோட தலைவர்கள், அந்த தலைவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவர்களுடைய அறிவுக்கு நம்ம ஒத்துழைக்கணும், அவங்களோட நேரத்தை செலவழிக்கணும், அவங்களோட மனசார மனம் விட்டு பேசணும். இப்படி மனம் விட்டு பேசி ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பிள்ளைங்கள் பெருமை சேர்த்து கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரிய பெரியோர்களே, ஜெயசுதா அவர்கள் ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க. பெருமை தான் படணுமே ஒழிய பார்த்து பயப்படாதீங்க. இன்றைக்கி எல்லா துறையிலையும் வந்துட்டான். பெற்றோர்களின் வறுமையை போக்கக்கூடிய வகையில் பிள்ளைங்க இன்றைக்கி அசாத்திய திறமைகளோடு விளங்குகிறார்கள். அதை மறுப்பதற்கு இல்லை. அது ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க எடுத்து வச்ச அந்த கருத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை அவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் இந்த மன்றம் பரிசீலித்து, இருந்தாலும் ஜெயலட்சுமி பேசாமல் வீட்டுக்கு அனுப்ப முடியாது. அவங்களும் பாவம் தடுமாறி என்னடா பதில் சொல்லலாம், எப்படா ஜெயசுதாவை வீழ்த்தலாம்
அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஜெயலட்சுமி வாங்க. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இன்றைய சூழலில் பிள்ளைகளை நினைத்து பெற்றோர்கள் பயப்படுகின்றார்களா, பண்படுகின்றார்களா? பண்பட்டது ஒரு காலம், ஆனால் இன்றைய சூழலில் பயம்தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. காரணம் டெக்னாலஜி. ஒருவேளை நாம் இளமையாக இருக்கும் பொழுது இந்த டெக்னாலஜிலாம் இருந்ததென்றால் நாம் இப்படி பண்பட்டு இருந்திருப்போமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதை நாம் அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்பார்கள். இன்றைக்கு பெரியோர்களின் வார்த்தைக்கு எந்த குழந்தைகள் மரியாதை கொடுக்கின்றார்கள் என்று நாம் தேடி பார்ப்போமையானால் அதன் விகிதம் கம்மி. கொடுக்கின்றார்கள், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் அதன் விகிதாச்சாரம் என்பது மிகவும் கம்மியாகி கொண்டே இருக்கிறது. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று தான் நாம் படித்தோம். தாய் சொல்லை நாம் தட்டாமல் தான் வாழ்ந்து வந்தோம். ஆகையால் தான் இன்றைக்கு நாம் பண்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய குழந்தைகள் இதனையெல்லாம் ஏற்று நடந்து கொண்டிருக்கின்றார்களா என்பதுதான் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. குழந்தைகளை கண்டிப்பதற்கு பயம் வருகிறது நடுவர் அவர்களே. இன்றைக்கு பள்ளியில் பேரண்ட்ஸ் மீட்டிங், பெற்றோர் கூட்டம் என்று ஒன்றை வைக்கின்றார்கள். காரணம் என்ன? ஆசிரியரால் தந்த குழந்தையை கண்டிப்பதற்கான ஒரு உரிமை தடை செய்யப்பட்டுள்ளது. பெற்றோருக்கும் குழந்தைகளை நேரடியாக கண்டிப்பதற்கு ஒரு பயம் வருகிறது. ஆக இருவரும் சேர்ந்து இந்த குழந்தைகளை எப்படி பண்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு பள்ளிகளில் பெற்றோர் ஆசிரியர் மீட்டிங் என்பது ஒன்று நடங்குகிறது. அங்கே பெற்றோர் ஆசிரியரிடத்தில் ரகசியமாக சொல்லுகின்றார், என் பிள்ளை இப்படியெல்லாம் செய்கிறார்கள், தயவு செய்து என் பிள்ளையிடத்தில் நீங்கள் பேசி என்னை திருத்தச் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதே ஆசிரியர் தனிப்பட்ட முறையில் பெற்றோரிடத்தில் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளை இதுவெல்லாம் செய்கின்றான் பள்ளியில், ஆகையால் அவனை நீங்கள் கொஞ்சம் கண்டித்து வையுங்கள் என்று. காரணம் என்ன நடுவர் அவர்களே? நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நேரடியாக குழந்தையை, அந்த மாணவனை கண்டிப்பதற்கு பயம் உள்ளுக்குள் வருகிறது. காரணம் அவன் அல்ல, அந்த மாணவனை நாம் குறை சொல்ல முடியாது. இன்றைய சூழ்நிலை அப்படியாக இருக்கிறது. அதுதானே உண்மை. அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. ஆகையால் இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். செல்போன் பார்த்து கொண்டே இருந்த ஒரு குழந்தை ஹார்ட் அட்டாக் வந்து மரணித்து விட்டார். இது எதை நமக்கு அதிர்ச்சியை தருகிறது? இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனம் பயம் கொள்கிறது. இந்த குழந்தையை எப்படி நான் வளர்த்து இவனை எப்படி பண்பட்ட முறையில் கொண்டு வருவது என்பது பெற்றோர் ஆசிரியர்களும் கலந்து பேசுகின்றோம். மாதா பிதா குரு தெய்வம் என்று மாதாவுக்கு அடுத்து தந்தை சொல்கிறார், தந்தைக்கு அடுத்து குரு சொல்கிறார். இதற்கும் அடுத்தாப்படியும் இந்த குழந்தையை பண்பட மறுக்கிறது என்பது பொழுது அந்த பயம் மனதிற்குள் வருகிறது. நாம் அன்றாடம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். நாம் பயணிக்கும் பொழுது காலையில் எழுந்து வந்து பயணிக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் பார்க்கின்றோம். ஒவ்வொரு குழந்தைகளையும், மாணவர்களையும், இளைஞர்களையும் பார்க்கும் பொழுது இந்த சமூகம் எங்கே எதை சந்தித்து என்ன செய்ய போகிறது என்று மனதிற்குள் எங்கோ ஒரு பயம் ஒவ்வொருவருக்கும் நெருடலாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆழ் மனதிற்குள். இது உண்மை என்பதை தாங்கள் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும் நடுவர் அவர்களே. துரைசாமி அவர் சொன்னார்கள், 30 கோடியாக இருந்த மக்கள் இன்றைக்கு 130 கோடியாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு பயம் இல்லை என்றுதான். அதற்காகத்தான் நடுவர் அவர்களை பயப்படுகின்றோம். 30 கோடியாக மக்கள் இருந்த பொழுது எங்களுக்கு பயம் இல்லை. இன்றைக்கு 130 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். இந்த 130 கோடி மக்களுக்கும் எப்படி இந்த குழந்தைகளை பண்பட்டு வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பயந்து கொண்டு இருக்கின்றோம் நடுவர் அவர்களே. இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நாம் ரோட்டில் நடந்து கொண்டு போது பெண்கள் 6 வயது குழந்தை பெண் முதல் 60 வயது பெண்கள் வரைக்கும் பயந்து போகின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? குழந்தைகளை பண்பட்ட முறையில் யாரும் வளர்க்கவில்லை என்பதற்கு காரணம் அல்ல, சுற்றுப்புற சூழ்நிலை, பணம் 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 தான். நாம் வளர்ந்து விட்டோம் என்பது, சமூகத்தில் டெக்னாலஜியில் வளர்ந்து விட்டோம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் பண்பாட்டை தொலைத்து விட்டோம் என்பது மறுபுறம் இருக்கத்தானே செய்கிறது. இதை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? பிள்ளைகள் இன்றைக்கு 3 விஷயங்களில் இருக்கிறார்கள். ஒன்று உணவு, உடை,
மற்றொன்று பழக்க வழக்கம். இன்றைக்கு உணவில் நிறைய மாற்றங்கள் உண்டு. அதனை நாம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். நிறைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டன, உடை பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டன, இருப்பிடங்கள் மாறிவிட்டன. அது எல்லாவற்றையும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்று சேர்த்து பண்பட்ட முறையில் நாம் வளர்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதற்கான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கின்றது. ஆகையால் குழந்தைகளை நல்ல நிலையில் வளர்க்க வேண்டுமானால் அதற்கு நாம் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி தர வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த நல்ல சூழ்நிலை இருக்கின்றதா என்றால் அது இல்லை. டெக்னாலஜி அதிகமாகி கொண்டிருக்கிறது, பழக்க வழக்கங்கள் அதிகமாகிருக்கின்றன, மாணவர்களிடையில் போதை பழக்கங்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. ஆகையினால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு பெற்றோர்கள் பயந்து இருக்கின்றார்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சன்சரன் சமூக மற்றும் கல்வி நல அறக்கட்டளை, மதுரை இலக்கிய பேரவை, மிகச்சிறப்பான சிரத்தா கல்வி அறக்கட்டளை குழுமம், ஜேசிடிவி இணைந்து வழங்கி இருக்கின்ற இந்த உன்னதமான திருநாளிலே ஒரு நல்ல தலைப்பிலே அறிஞர் பெருமக்கள் வாதிட்டு இருக்கிறார்கள். இன்றைய சூழலில் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் பயப்படுகிறார்களா, பண்படுகிறார்களா? ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீர இளைஞர்களெல்லாம் காளையோடு பொருதி நிற்கின்ற ஏறு தழுவுதல் நிகழ்வு. அங்கே காளை வெற்றி பெறப் போகிறதா, இல்லை வீரன் வெற்றி பெறப் போகிறானா? இரண்டுக்கும் இடையிலே ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோலத்தான் முன்பெல்லாம் 10-12 பிள்ளைகளை பெற்றிருக்கிற பொழுது மிகப்பெரிய பிரச்சனை என்று எதுவும் இல்லை. கூட்டு குடும்ப வாழ்க்கை என்கிற ஒரு வாழ்க்கை இருந்தது. சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரும் சமைப்பதற்கு கணக்கு பார்க்கவில்லை. உறவினர்கள் வருகையை எப்போதும் விரும்பினார்கள். அது ஒரு காலகட்டம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலே வேலைக்கு போவார்கள். அன்றைக்கு பண்டமாற்று முறை இருந்தது, பிரச்சனை இல்லை. பொருளினுடைய மதிப்பு, பாரதி சொல்லுவான், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம்னு சொல்லுவான். ஒரு கவிதைக்கு தந்தத்தை கொடுத்துருக்காங்க, யானையினுடைய தந்தத்தை. அப்போ கவிதையும் நல்லா இருந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ கவிதை நல்லா இருக்கான்னா தெரியாது. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம்னா, காவிரியில் விளைந்த வெற்றிலைக்காக கங்கையிலிருந்து கோதுமை இறக்குமதியாச்சு. என்னைக்கு மனுஷன் பணம் பொருள் சார்ந்து போயிட்டானோ, விளை வைக்க ஆரம்பிச்சிட்டானோ, அப்போவே பிள்ளைகளை பார்த்து நமக்கு பயம் வந்துருச்சா, இல்லை பிள்ளைங்க நம்மளை பண்படுத்துகிறாங்களான்னு ஒரு இது வந்துருச்சு. பிள்ளைகளை பார்த்து பண்படுறாங்க பெற்றோர்கள் அப்படிங்கிற அணி ரொம்ப அழகாக வாதிட்டுருக்குறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எந்த காலத்தில் இருக்கீங்க? இன்றைக்கி பிள்ளை சம்பாதிக்கிறான். அப்பா முக்கி 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 ஆயுசுக்கும் சம்பாதிச்சதை பிள்ளை ஒரு வருஷத்தில் சம்பாதிச்சிடறான். எங்கள் அப்பா 2000 பணி நிறைவு பெற்று ஓய்வு பெறுகிற பொழுது அவருக்கு அரசு எல்லாம் சேர்த்து இங்கங்கே சித்தி சதுனி எல்லாம் சேர்த்து 2,10,000 ரூபா கொடுத்தாங்க. இன்றைக்கி 25 வருடம் ஆயிடுச்சு. அவர் புள்ள நான் 2 கோடி வாங்க போகிறேன்னான்னு கேட்காதீங்க. 2 லட்சம் 25 லட்சம் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஆனால் மென்பொருள் துறையில் பணியாற்றுகிற என் பையன் வந்து சொல்லுவான், என் பொண்ணு வந்து சொல்லுவா, 25 L சம்பளம். ஆயுசுக்குமாப்பா? ஒரு வருஷத்துக்கு மாதம் இன்னும் போகலை, ஒரு வருஷத்துக்கு 25 L. ஓ வெரி நைஸ். 25 வருஷம் வேலை பார்த்தா தான் 25 L பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கி பிள்ளைங்க எவ்வளோ அழகாக வந்துட்டாங்க, பண்படுறோம்ல. எனக்கு தெரிய பல பேர் கடங்காரனாக தெரிஞ்சவன் பிள்ளை 2 வேலைக்கு போன உடனே அவன் கால் மேலே கால் போட்டு சொகுசாக உட்காந்துருக்கான். என்னடானா, மை சன்ஸ் ரொம்ப அழகாக சம்பாதிக்கிறாங்க. நம்ம இன்னும் பென்ஷன் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறோம். எந்த சன்னும் காப்பாற்றலைன்னா அரசுங்கிற பென்ஷனாவது காப்பாற்றட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பிள்ளைங்க அப்படி போயிட்டான், எங்கேயோ போயிட்டான். அதை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? பண்படுங்க. பிள்ளை இருக்கேன், சம்பாரித்து கொடுப்பேன் நினைங்க.
பாசிட்டிவ் அப்ரோச். ஜெயசுதா தான் சொன்னாங்க. பெக்கும்போதே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனேன். அந்த இடத்துல அதனால தான் இன்னொரு கவிஞர் சொன்னான், தென்னையை பெத்தா இளநீர் பிள்ளையை பெத்தா கண்ணீர், பெத்தவன் மனமோ பித்துமா பிள்ளை மனமோ கல்லுமா, பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தம் இல்லை பந்தம் இல்லை. இவங்க தென்னையை பற்றா இளநீர் பிள்ளையை பற்றா கண்ணீரியா. அவன் வசதியாக வெளிநாட்டில் இருக்கான் என் பிள்ளை. அவன் இமெயிலில் மூழ்கி கொண்டிருக்கிற பொழுது எங்கள் உடலை மொய்த்து கொண்டிருக்கிறது. வருவானா மாட்டானான்னு தெரியல. இவங்க அதுக்காக பயப்படுறாங்க. கொல்லி வைக்கிறதுக்கு புள்ள வேணும்ல. அவன் தான் 15 வயசுல கொல்லி வச்சிடறான்ல, வாயில் அப்படி வச்சுட்டு ஹாய் கொல்லிக்கட்டையை கையில் எடுத்துட்டான். டேடி ரெடி, நீ எப்போ ரெடி? கொல்லி ரெடி, நீ எப்போ ரெடி கேட்குறான். அவனுக்கு தெரியும் பற்ற வைக்கிறான், எல்லாம் பண்ணுறேன். அவன் எங்கே போயிட்டோம் பாருங்க. நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. ஒரு பையன் சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருந்தால் நான் பார்த்துட்டேன். மெதுவாக பக்கத்தில் போய், தம்பி கையில் என்ன வச்சுருக்கேன்னு மாற்றிட்டேன். ஒன்றும் இல்லை சார்ண்ணே. வடவா ராஸ்கல், அந்த கையை காமிடா. ஒன்றும் இல்லை சார். 2 கையும் காமிடா. வாயில் வச்சுட்டு ஒன்றும் இல்லை சார். அந்த பக்கமாக அவங்க அப்பா வந்தார். ரொம்ப பவ்யமாக சிகரெட்டை அணைச்சி பைக்குள்ளே வச்சுக்கிட்டேன். அவள் அப்பாவும் போயிட்டார். நான் மெதுவாக அவன்கிட்ட போய் சொன்னேன், தம்பி பரவாயில்ல, என்ன வாத்தியார் என்னை மதிக்கலைனாலும் பரவாயில்ல, உங்கள் அப்பாவை மதித்து சிகரெட்டை ஒழிச்சு வச்ச பற்றியா நான் பெருமைப்படுறேன். நான் சொன்னேன், நீங்கள் வேறு சும்மா இருங்க சார், அந்த ஆள் பார்த்தானா பிடுங்கிட்டு போயிடுவேன் சார். இப்படி பெற்றோர்கள் இருந்தால் புள்ள அப்படி தானே இருக்கும். தகப்பன் எவ்வளி பிள்ளை எவ்வளினா, தந்தை அறிவு மகன் அறிவுன்னா. நீங்கள் எப்பயுமே பிள்ளைங்க மேலே நம்பிக்கையை வைங்க சாமி. கலீல் கீப்ரான் சொல்லுகிறான், யுவர் சில்ட்ரன் இஸ் நாட் யுவர் சில்ட்ரன். உங்கள் குழந்தைகள் அல்ல. உங்கள் எண்ணங்களை ஒருபோதும் அவர்கள் மீது திணிக்காதீர்கள். அவர்கள் எண்ணத்தோடு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். நம்ம போட்டு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அவன் நான் மனுஷன் ஆகிறேன்டா விடுங்கடா, என்ன போட்டு டார்ச்சர், மார்க்கெடு. இந்த அப்பாக்கஸ்ன்னு ஒன்று இருக்குது. நம்ம கல்வி நிறுவனம் அதை ரொம்ப அழகாக நடத்துகிறாங்க. குழந்தைகளுக்கு சமாளிக்கிற ஆற்றலை கற்றுக் கொடுக்கணும். முதல்ல நீங்கள் குழந்தைங்க வந்து கார்ட்டூன் படம் பார்ப்பாங்க. டாம் அண்ட் செரி பார்த்துருக்கீங்களா? மிக்கி அண்ட் மவுஸ் பார்த்துருக்கோமா? எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எல்லா நிகழ்வுகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மேலேருந்து தூக்கி கீழே போட்ட உடனே செத்து போச்சுன்னு நம்ம நினைப்போம். உசுக்குன்னு எந்திரிச்சு ஓடி ஒளியும். அப்போ பிள்ளைகளுக்கு எந்த சூழலிலும் கார்ட்டூன் என்பது மரணம் என்பது இல்லை, கீழே விழுந்தாலும் சாதிக்க முடியும் என்பதை கற்றுத்தருகிறது. அதைத்தான் அப்பாக்கஸ் சொல்லித்தருது. நினைவாற்றலை கொண்டு வா. எனக்கு மறந்து போச்சு, எனக்கு வரலை, வேண்டாம், நினைவாற்றல் கொண்டு வா. இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நல்லா தான் சார் படிக்கிறேன், ஆனால் பரீட்சை அப்போ மறந்து போகுது சார். தமிழ் பரீட்சை முடிச்ச இங்கிலீஷ் பரீட்சை உட்காரும்போது தமிழ் ஞாபகத்துக்கு வருது சார். இங்கிலீஷ் முடித்து கணக்கு எழுதும்போது இங்கிலீஷ் ஞாபகத்துக்கு வருது. கணக்கு முடிச்சுட்டு அறிவியல் பரீட்சை எழுதும்போது அறிவியல் ஞாபகத்துக்கு வருது. அறிவியல் முடித்து சோசியல் எழுதும்போது எல்லா பாடமும் ஞாபகத்துக்கு வருது. நான் என்ன சார் செய்கிறது? எழுத வேண்டிய நேரத்தில் நான் எழுத முடியல. என்ன காரணம்? நீ எப்பயுமே அடுத்ததை தாண்டி போய்கிட்டே இருக்கிற. மேத்தமெட்டிக்ஸில் ஏன் தப்பு வருது தெரியுமா? 24வது சம் போடும்போதே மைண்ட் 25க்கு போயிடும். அப்போ ஆன்சரில் கோட்டை விட்டுருவான். இதைத்தான் அப்பாக்கஸ் சொல்லி தருது. எதை எடுத்துக்கொண்டாயோ அதிலேயே நிலைத்து நில். அதை முடிச்சுட்டு அடுத்துக்கு போ. இதுலேயும் கால் வச்சு அதுலேயும் கால் வச்சு ரெண்டுலேயும் ஒன்றும் இல்லாமல் போகாதடா அப்படிங்கிற நினைவு ஆற்றலை கொண்டு வரக்கூடிய ஒரு பயிற்சி. நம்மெல்லாம் பார்த்துருப்போம். சின்ன வயசில் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, பல்லாங்குழின்னு ஒன்று சொல்லிக் கொடுத்தாங்க. தமிழர் திருநாளில் பல்லாங்குழி எத்தனை பேர் வீட்டில் இருக்குன்னு கேட்டால் இருக்காது. அது யாருக்கு தெரியும்பாங்க. பல்லாங்குழியில் இத்தனை முத்து போடுவோம்.
இத்தனை முத்து போட்டு இத்தனை குழி இருக்குன்னு கால்குலேஷன் இருக்கணும். எப்போ பசு வரும்னு தெரியணும். இந்த 4 வந்துட்டால் பசுன்னு வாங்கி அதை எடுத்து வச்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். அதை சொல்லிக் கொடுக்கணும். ஸ்னேக் அண்ட் லேடர் இன்னைக்கு மாற்றிருக்கிற பரமபத சோபன படம்னு நம்ம வச்சுருந்தோம். வைகுண்ட ஏகாதசி விடிய விடிய விளையாண்டோம். பாம்பு கொத்திடக்கூடாது, ஏன் இழுத்து விட்டுறக்கூடாது என்னெல்லாம் நம்ம படித்தோம். பல்லாங்குழி, பாண்டி ஆட்டம், சில்லாக்கு கையில் வச்சுக்கிட்டு ரைட்டா 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 நினைவாற்றல் இருந்துச்சு. இப்போ சார் உங்கள் வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு சார், கொண்டு வரவா சார்? சரிப்பா அட்ரஸ் சொல்கிறேன். வேணாம் சார், நீங்கள் லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்கள் சார். லொக்கேஷன் என்றைக்கிடா சரியான ஷேர் பண்ணியிருக்கு. முட்டுச்சந்தில் போய் நின்றுட்டு சார் நான் இந்த முட்டுச்சந்தில் நிற்கிறேன், எங்கே வர, கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? இதுக்கு தானே நான் சொன்னேன் அட்ரஸ் எல்லாம் கேட்குறதுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை. பூரா வேகமாக போகிறேன், எங்கே போகிறான்னு தெரியலங்க. இவங்க அதான் வேதனைப்படுறாங்க. 100ல் போயிட்டு 108ல் வர்றானே, அவன் என்ன நினைக்கிறான்? வாழ்ந்து என்னத்தடா கண்டம் போவோம்டா, அப்படி போகிறானே இங்கே பறந்துக்கிட்டு. பெத்த மனம் அப்படியே பதறுது. ஐயோ என் பிள்ளை வருவாடா மாட்டானா? பொம்பளை பிள்ளைய அனுப்புகிறோமே பள்ளிக்கூடத்துக்கு, சரியாக வருமா? கல்லூரிக்கு அனுப்புகிறோமே சரியாக வர்றோமா? வருதா? வரும்போது தனியாக வருதா, சேர்ந்து வருதா? எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. எங்கள் அம்மாலாம் சொல்லும், வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கேன்டி. என்ன எங்கள் அக்கா சொல்லுவா, ஏன் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஆன பிள்ளைய வெளியே அனுப்பிச்சாச்சு, அப்புறம் என்ன வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு அழுகிறேன்னு. எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு தெரியும். இப்போ என் மகட்டெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. என் வீட்டுக்காரி பேத்தி பிறந்திருக்குது, அம்மா இப்படி குளிக்க ஊற்றணும் அப்படி குளிக்க ஊற்றணும், அவ்வளோதான், வேறு வார்த்தையே கிடையாது. அம்மா நிறுத்து, உன் பல்லவியெல்லாம் இங்கே பேசாது. இப்போ நாங்கள் மஞ்சளே பூசுறதில்லை குழந்தைகளுக்கு. அன்றைக்கி மஞ்சள் பூசுனாங்க, வியாதி இல்லை. புள்ள மருந்து வாங்கி கொடுத்தா புள்ள மருந்தை உரைச்சி கொடுத்தோம், புள்ள ஏப்பம் விடும், நல்லா தூங்கும். இப்போ ஒன்றும் வேணாம். தலைமுறையாக உட்வர்ஸ் கொடுத்தா வளர்த்தாங்க நம்மளை. இன்றைக்கி எம்பளை அது பாட்டுக்கு இருக்கும். நவீனத்துவம் கொண்டு வந்துட்டோம். அந்த பிள்ளைகளை பார்த்து நம்ம பயப்படுறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லைங்க பிள்ளைகளை பார்த்து பயப்படாதீங்க, அதுக்கு தெளிவாக இருக்குதுங்க. அம்மாவை எப்படி வேலை வாங்கணும், அப்பாவை எப்படி தெருவில் நிப்பாட்டணும், இதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உண்மையிலே கற்றுக்கணும், உண்மையிலே பண்படணும். அவங்கள பார்த்து எதை பற்றியும் அலட்டிக்க மாட்டாங்க. பெரியப்பா நல்லா இருக்கீங்களா? என் தம்பி மகன் நல்லா இருக்கேன்ப்பா, வரேன் பெரியப்பா, அவ்வளோதான். நான்லாம் எங்கள் பெரியப்பாவை பார்த்து பேசுகிறதே இல்லை, கிடுக்கிடுக்குன்னு நடுங்கும். என்னடா? ஒன்றும் இல்லை பெரியப்பா, இது ஒரு காலம். இப்போ வாங்க பெரியப்பா போவோம், வாங்க சேர்த்து ஒயின் ஷாப் போவோம், உட்காருவோம். உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணும்? மெக்டொனால்ட் வேணுமா, நெப்போலியன் வேணுமா? நமக்கு அதெல்லாம் பிடிக்காது பெரியப்பா. சோசலிசம் வந்துருச்சு, பயமாக இருக்குது. அதைத்தான் இவங்க சொல்கிறாங்க. இந்த நல்ல நாளில் எனக்கு என்ன பயம்னா, நம்முடைய பண்பாடும் கலாச்சாரமும் நாகரிகமும் இன்றைக்கி மாறிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. மீட்டெடுக்கிற முயற்சியில் தான் ஆசிரியர் சமுதாயம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கி எங்கள் கையில் இருக்க பெரம்பை கீழே வச்சோமோ, காவல்துறை அதிகாரி லத்தியை எடுத்துட்டார். நிலைமை போயிடுச்சா? கண்டிப்பு ஒரு காலத்தில் இருந்தது, ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டோம். அவன் அப்படியே பார்க்குறான் நம்மளை, அதை பார்த்து பயப்படுறோம். அவங்க சொன்னாங்க பாருங்கள், ஜெயலட்சுமி வாத்தியார் அவங்க அம்மாட்ட தனிப்பட்ட முறையில் உங்கள் பையன் முறைக்கிறான், என்னைய கொஞ்சம் சொல்லி வைங்க, சொல்ல வேண்டியிருக்கு. அந்த அம்மா என்னையும் தான் முறைக்கிறான், நீங்கள் கொஞ்சம் சொல்லி வைங்க. இதான் நிலைமை. பயப்படுறோம், ஒரு வார்த்தை சொல்ல முடியல. நான் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கிறேன் ஒரு பள்ளிக்கூடத்தில். அந்த டீச்சர் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க, டீச்சர் மேலே புதுசாக தூக்கி எறிஞ்சிட்டு போகிறேன் என் வாட்டுக்கு, கேள்வியாக கேட்குறேன் நீனு அப்படின்னு. அந்த டீச்சர் இதுதான் சார் நிலைமை, நீங்கள் ஒரு நாள் வந்து எங்களுக்கு மார்க்கை குறைச்சி போட்டு போயிடுறீங்க, நித்த நீங்களோட நாங்கள் படுற பாடு இதுதான். பயம். அப்போ இதெல்லாம் மாறணும், மரியாதை கொடுக்கணும். பூங்கா முருகன் கோயிலில் மாநகராட்சி ஆணையாளர் நிற்கிறார், விசாகன் ஐஏஎஸ், பேரை சொல்லலாம், தப்பு கிடையாது. நிற்கிறாரு. ஜனவரி 1 நான் எங்கள் மாநகராட்சி ஆணையாளர்ன்றதுனால ஐயா வந்திருக்காங்கன்ட்டு ஒருத்தர் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தார். தம்பி
கொஞ்சம் விலகிக்கங்க. அதுக்கு இல்லைப்பா மாநகராட்சி எவனாக இருந்தால் எனக்கு என்ன சொல்கிற வார்த்தை. எப்பா ஒரு மாநகராட்சி ஆணையாளர் இருப்பா, யாராக இருந்தால் எனக்கு என்னங்க பின்னால் நிற்க சொல்லுங்கள். சோசியல் வேல்யூஸ் அவனுக்கு தெரியல. எல்லாரையும் எதுக்குறான், எல்லாரையும் தப்பு தப்பாக பேசுகிறான். வாட்ஸ்அப்பில் வர்றதையும் ட்விட்டரில் வர்றதும் உண்மைன்னு நினைக்கிறான். வரலாறை படிக்க மாட்டேங்கிறான். அதை பார்த்து பயமாக இருக்குது. அவனுக்கு அறகுறையாக தான் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறான். விளைவு என்ன ஆகுது? எதை பற்றியும் அவனுக்கு புரிதல் கிடையாது, கூர்ந்தாய்கிற சக்தி கிடையாது. இந்த சூழலில் பெற்றோர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவங்களுக்கு ரொம்ப தைரியம், நாங்கள் பண்படுகிறோம்னு 3 பேரும் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. உண்மையில் யதார்த்தமான சூழலிலே முன்பெல்லாம் பிள்ளைங்க வளர 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 வந்து அவனுடைய அறிவை பார்த்து பெற்றோர்கள் வியந்த காலம் உண்டு. இன்றைக்கு அவனுடைய போக்கு மாறிடுமோன்னு பயப்படுற காலம் அதிகமாக இருக்கிறது. 10 குழந்தைகளிலே 2 குழந்தைகள் வேண்டுமானால் பெற்றோர்களை பண்படுத்தலாம். ஆனால் 8 குழந்தைகளை பெற்றோர்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து இன்றைய சூழலிலே பயப்படுகிறார்கள். அந்த பயத்தை போக்க வேண்டியது ஒவ்வொரு இளைஞனின் கடமை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.